565 கோடியில் 100 வறண்ட ஏரிகளுக்கு சரபங்கா திட்டத்தின் மூலம் 4238 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி ஏற்படுத்தி தரப்பட்டது. டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது காவேரி காப்பாளன் அண்ணன் எடப்பாடியார் தான். இப்படி எண்ணற்ற சாதனைகள். எண்ண வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் வைர வரிகளுக்கு ஏற்ப மாண்புமிகு அம்மா அவர்களும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் வேளாண்மையில் 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபம் என்ற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி மானாவாரி நிலம் மேம்பாட்டு இயக்கம், பயிர் காப்பீட்டு திட்டம், மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம், இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு, தென்னை வளர்ச்சி மேம்பாடு, மாற்றுப்பயிர் சாகுபடி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, மரம் வளர்ப்பு திட்டம், விவசாயிகளுக்கு பரிசு, சிறுதானிய இயக்கம், பயிர் பெருக்க திட்டம், ஒருங்கிணைந்த பண்ணையம், நீடித்த பருத்தி சாகுபடி, சீர்மிகு நெல் சாகுபடி, எண்ணெய் வித்துக்கள் பயிர் பெருக்க உற்பத்தி திட்டம், மின்னணு வேளாண்மை திட்டம், கண்காட்சிகள், பயிர்களில் பூச்சி நோயை கட்டுப்படுத்த மானியம், வேளாண் தொழில் முனைவோர் உருவாக்கப்படுதல், கரும்பு மேம்பாடு திட்டம், தோட்டக்கலை துறையின் மூலம் சொட்டு நீர் பாசனம், மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம், ஊடுபயிர் சாகுபடி ஊக்குவித்தல், உயர் தொழில்நுட்பம், நுண்ணீர் பாசன திட்டம், தேன் தொகுப்புகள் உருவாக்குதல், மலர் சாகுபடி, காய்கறி சாகுபடி, மாடி காய்கறி தோட்டம், பனை மேம்பாட்டு இயக்கம், மரபணு வங்கி, மூலிகை தோட்டங்கள், வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக வேளாண்மையை இயந்திரமயமாக்குதல், மானியத்தில் மின் மோட்டார்கள், சூரிய சக்தியால் இயங்கும் மோட்டார்கள், பசுமை குடில்கள், தார்பாய்கள் வழங்குதல், பண்ணை குட்டைகள் அமைத்தல், உழவர் பாதுகாப்பு திட்டம், உணவு பூங்காக்கள், மண்வள பாதுகாப்பு, உயிர்ம வேளாண்மை, பசுந்தால் உரம் பயிரிடல், மண்புழு உரம் தயாரித்தல், மண்ணில் வளங்காக்க மண் பரிசோதனை முகாம்கள் என மகத்தான திட்டங்களை வேளாண் பெருமக்கள் பயன்பெற தந்தார்கள். இந்த திட்டங்களையே வெற்றி திட்டங்கள் என இந்த அரசு ஸ்டிக்கர் ஒட்டி நிதிநிலை அறிக்கையை மீண்டும் தமிழகத்திலே அறிவித்துள்ளது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை ஆகிய முக்கிய துறைகளுக்கு நிதி குறைக்கப்பட்டுள்ளது. இது கல்வித்துறையின் கட்டமைப்பையே சிதைப்பது போல் உள்ளது. மாற்றம் மாற்றம் என்று சொன்னீர்களே, அது பெயர் மாற்றம் தானா? மாண்புமிகு அம்மா அவர்களின் தாலிக்கு தங்கம் திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு அண்ணன் சீர்திட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களின் பசுமை வீடு திட்டம் கிரீன் ஹவுஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வெற்றி வீடு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அம்மாவின் ஆட்சியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா மிதிவண்டிகள் திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு நவீன பிராண்டட் மிதிவண்டிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியிலும் மற்றும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் தொடர்ந்து வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினி திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வெற்றி மடிக்கணினி திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அண்ணன் எடப்பாடியார் ஆகியோரின் ஆட்சியில் வழங்கப்பட்ட மகளிர்களுக்கான விலையில்லா ஆடுகள் வழங்கிய திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது என்பது எடுத்து அவைக்குள் நீக்கப்படும். மாண்புமிகு அம்மா மாண்புமிகு எடப்பாடியார் ஆகியோர் ஆட்சியில் வழங்கப்பட்ட விளக்கம் சொல்றேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல திட்டங்கள் கடந்த 60-70 ஆண்டுகளாக ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு அரசும் அந்தந்த அரசு வந்தவுடன் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தான். பெரும்பாலான திட்டங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டது. அந்த நம்முடைய முதல்வர் தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டங்கள் புது செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு அது செயல்படுத்தி வருகிறது. ஸ்டிக்கர் என்பது யாருக்காக முதலில் அந்த வார்த்தை உருவானது என்று எல்லாருக்குமே தெரியும். ஸ்டிக்கர் என்ற வார்த்தை யாருக்காக உருவானது, எப்படி உருவானது என்று எல்லாருக்குமே தெரியும். அதை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறீர்கள். தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்துள்ளோம். நன்றி. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்டிக்கர் என்பது அன்பார்லிமெண்டரி வேர்டு அல்ல. யூசுவலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இல்லைங்க, அது எப்படி இல்ல
ஸ்டிக்கர் என்பது வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன நீங்கள் சொல்ல வந்த கருத்தை நீங்கள் திருப்பி சொல்லி பாருங்கள். முன்னால் வந்த திட்டங்களுக்கு அதே திட்டத்தை உங்கள் பெயரால் ஸ்டிக்கர் போட்டுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுடைய திட்டத்தை வந்து அவங்க எடுத்துக்கொண்டதாக காட்டுறாங்கன்ற ஒரு தவறான இம்ப்ரெஷன் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை, அது திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் ஏற்படுத்த திட்டங்களை, நல்ல திட்டங்களை வரவேற்று அதை அப்டேட் செஞ்சிட்டு இருக்கார். நம்பர் 1 வந்த உடனே அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அம்மா உணவகம். எங்கேயும் சரியா செயல்படல. அதற்கான எந்த விதமான பெயரையும் மாற்றாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரிலேயே அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு எந்த இடத்திலையும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்ட கேட்டு பாருங்க. அம்மா உணவகம் சிறந்த செயல்படல 5 வருஷம். இது அதிமுக உறுப்பினர்களுக்கே தெரியும். அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர்.